மொபைல் போன்ல ஹாட்ஸ்பாட் பாத்தீங்கன்னா ஒர்க்கே ஆகாது. நம்ம ஆன் பண்ணலாம் அப்படின்னு பாக்குறப்ப அந்த ஆப்ஷனே பாத்தீங்கன்னா ஆன் ஆகாது. கனெக்ட் பண்ணலாம்னு சொல்லி பாக்குறப்ப கனெக்டே ஆகாது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கனெக்ட் ஆனாலும் டிஸ்கனெக்ட் ஆகும். இந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாமே ஹாட்ஸ்பாட்ல நீங்க ஃபேஸ் பண்ணிருக்கீங்க. இந்த வீடியோல மொபைல் ஹாட்ஸ்பாட் ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்றது அப்படிங்கறதான் பார்க்க போறோம். பாக்குறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ள போகலாம். மொபைலில் இருக்கக்கூடிய செட்டிங்ஸ் ஆப் ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டு அதில் ஹாட்ஸ்பாட் செட்டிங்ஸ்குள்ளே போயிடுங்க. மேலே சர்ச் பண்ணிங்கன்னா வந்துடும். அப்படி இல்லைன்னா கனெக்ஷன்ஸ் அப்படின்ற மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஹாட்ஸ்பாட் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி ஆன் பண்ணி பாருங்க. அப்படி கிளிக் பண்ணி ஆன் பண்ணுறப்போ உங்களுக்கு அது ஆனே ஆகாமல் இருக்குது. இந்த மாதிரி ஒரு இஷ்யூ வருது அப்படின்னா அதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோனில் நீங்கள் டேட்டா சேவரை ஆன் பண்ணியிருப்பீங்க. அந்த மாதிரி டேட்டா சேவர் ஆன் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா ஹாட்ஸ்பாட் நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. ஜஸ்ட் செட்டிங்ஸில் போய்ட்டு டேட்டா சேவர்னு சர்ச் பண்ணிங்கன்னா டேட்டா சேவர் வந்துடும். அதை கிளிக் பண்ணிட்டு அதில் டேட்டா சேவரை கிளிக் பண்ணி ஆன் பண்ணியிருந்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணி ஆஃப் பண்ணிடுங்க. ஒன்ஸ் நீங்கள் ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹாட்ஸ்பாட் உங்களுக்கு ஆன் ஆகும். ஒரு சில மொபைலில் பார்த்தீங்கன்னா டேட்டா சேவர் ஆனில் இருக்கிறப்ப நம்ம ஹாட்ஸ்பாட் யூஸ் பண்ண முடியும். ஒரு சில மொபைலில் பார்த்தீங்கன்னா ஆனில் இருக்கிறப்ப நம்ம ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணி யூஸ் பண்ண முடியாது. அதனால உங்களுக்கு ஹாட்ஸ்பாட் ஒர்க் ஆகாமல் இருக்குது அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த டேட்டா சேவரை போய் நீங்கள் செக் பண்ணுங்க. அது ஆனில் இருந்துச்சுன்னா அதை ஆஃப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஒர்க் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் ரெண்டாவது விஷயம் என்ன பண்றீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க போன்ல பாத்தீங்கன்னா ஏரோப்ளேன் மோடு போட்டுருங்க. கொஞ்ச நேரம் ஏரோப்ளேன் மோட் கம்ப்ளீட்டா போட்டுருங்க. ஸோ போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருப்பி ஏரோப்ளேன் மோட ஆஃப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஹாட்ஸ்பாட் கனெக்ட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ அப்படி ட்ரை பண்ணுறப்ப உங்களுக்கு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அது சால்வ் ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோனில் செட்டிங்ஸ் போயிடுங்க. போயிட்டு அதில் மேலே சர்ச் பாக்ஸ் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா ரீசெட் அப்படின்னு சர்ச் பண்ணிடுங்க. சர்ச் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா இதில் ரீசெட் நெட்வொர்க் செட்டிங்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு ரீசெட் நெட்வொர்க் செட்டிங்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு ரீசெட் செட்டிங்ஸ் அப்படின்றத நீங்கள் கொடுத்துருங்க. ஸோ உங்களோட மொபைலில் இருக்கக்கூடிய நெட்வொர்க் செட்டிங்ஸ் மட்டும் நீங்கள் ரீசெட் பண்ணிடுங்க. ஒன்ஸ் நீங்கள் ரீசெட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்கள் ஃபோனை பார்த்தீங்கன்னா ஒன் டைம் ரீஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ரீஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் திருப்பி நீங்கள் ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அது கனெக்ட் ஆகும். ப்ராப்பராக பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். அண்ட் மெயின்லி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஹாட்ஸ்பாட்டில் டேட்டா லிமிட் செட் பண்ணியிருப்பீங்க. ஸோ இவ்வளோ டேட்டாக்கு மேலே நம்ம ஹாட்ஸ்பாட் வழியாக நெட் போகக்கூடாது அப்படின்றத செட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி செட் பண்ணியிருந்தாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாதியிலே பார்த்தீங்கன்னா அது ஸ்டாப் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. டிஸ்கனெக்ட் ஆகிட்டு திருப்பியும் பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஆகும். இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் கூட வரும். அதனால பார்த்தீங்கன்னா நீங்கள் டேட்டா லிமிட்டும் போய் செக் பண்ணிக்கோங்க. ஹாட்ஸ்பாட் செட்டிங்ஸில் டேட்டா லிமிட்டும் செக் பண்ணி பாருங்க. அதில் செக் பண்ணிட்டு அதை நோ லிமிட்டில் வச்சுக்கோங்க. அப்படி வைக்கிறப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டிஸ்கனெக்ட் ஆகிட்டு திருப்பி கனெக்ட் ஆகிற அந்த ஒரு இஷ்யூமே வராது. ஸோ இப்போ இந்த வீடியோவில் பார்த்த இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் கரெக்டாக பண்ணுறது மூலியமாக உங்களோட மொபைல் ஃபோனில் ஹாட்ஸ்பாட்டில் இருக்கக்கூடிய இந்த ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் ப்ராப்பராக பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். மொபைல் ஹாட்ஸ்பாட் ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத டீடைலாக தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. இது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்க. எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.